ஆண்டவர் இயேசுவுக்காக ஏராளமான ஆன்மாக்களை அறுவடை செய்தவர் புனித ஜான் மரிய வியானி. இருளில் இருந்த மனிதர்களை கிறிஸ்து என்னும் ஒளிக்கு கொண்டு வந்தவர் புனித ஜான் மரிய வியானி. கடவுளை அன்பு செய்தார், அதே நேரத்தில் மனிதனையும் அன்பு செய்தார். தனக்கென்று இறைவன் கொடுத்த அருட்பணி வாழ்வை பிரமாணிக்கத்தோடு அவர் வாழ்ந்து காட்டினார். புனித ஜான் மரிய வியானியை முதலாக பங்கு தந்தையாக ஆர்ட்ஸ் நகருக்கு அனுப்புகின்ற வேளையில் ஏராளமான கனவுகளோடு அங்கு செல்கின்றார். ஆனால் அங்குள்ள சூழல் அப்படி இல்லை. மக்களுக்கு ஆன்மீகத்தில் விருப்பம் இல்லை, ஆலயத்தில் ஆட்களே இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலும் தனது பங்கு பணியில் துவண்டு விடாமல் மக்களை தேடி சென்றார். மக்கள் வாழ்ந்த இல்லத்திற்கு சென்று அவர்களுக்கு இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார். அவர்கள் உள்ளத்தில் கிறிஸ்து என்னும் ஒளியை உதிக்க செய்தார். தடமாறி போனவர்களை திரும்பி வரச் செய்தார். இப்படி மக்கள் பணியில் அயராது உழைத்தார். கடவுளை அன்பு செய்தார், மனிதரையும் அன்பு செய்தார். எனவே இருளான வாழ்வில் இருந்த மக்கள் அப்படியே மனம் திரும்பி நல்வழிக்கு வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். என்னுடைய வாழ்விலும் புனித ஜான் மரிய வியானியினுடைய அடிச்சூடுகளை பின்பற்றி என்னுடைய பங்கு பணியில் இல்ல சந்திப்பை அதிகமாக நான் விரும்பி செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேன். காரணம், ஒவ்வொரு இல்லத்திற்கும் பங்கு மக்களை சந்திக்க செல்கின்ற போது, அவர்களோடு உரையாடுகின்ற போது இன்னும் அதிகமாக ஆன்மீக தாகத்தை அவர்களில் நான் பார்க்கின்றேன். குறிப்பாக பல பிரச்சனைகளால் இருக்கக்கூடிய குடும்பங்கள், போதை பொருட்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய கணவன்மார்கள், அவர்களை சந்தித்து அவர்களோடு உரையாடி மறுபடியும் இந்த தீய பழக்கம் தவறானது என்பதை சொல்லுகின்ற போது அவர்கள் என்னுடைய குரலுக்கு செவி சாய்ப்பதை நான் பார்க்கின்றேன். அதோடு நிறுத்தி விடாமல் அவர்கள் மனமாற வேண்டும் என்பதற்காக முகாம்களுக்கு அனுப்பி அவர்களை புதிய ஒரு மனிதனை பார்க்கின்ற போது மிகவும் மகிழ்ச்சியாக மன நிறைவு என்னுடைய பணி வாழ்வில் நான் பெறுகின்றேன். எனவே இந்த இனிய நாளில் புனித ஜான் மரிய வியானி எவ்வாறு கடவுளையும் மனிதனையும் அன்பு செய்து மனிதரில் புனிதத்தை கண்டாரோ, அதே போன்று நானும் என்னுடைய வாழ்வில் அவரை போன்று வாழ்வதற்கு முயற்சி செய்கின்றேன். மனிதனில் புனிதத்தை காண்போம், இறைவனை புகழ்வோம். புனித ஜான் மரிய வியானியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.